ரோஹித் சர்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் நான் வெளுத்து வாங்க காரணம். ராகுல். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே கான்பூர் நகரில் செப்டம்பர் 27 துவங்கிய இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது இன்று நடைபெற்ற 5வது நாள் ஆட்டத்துடன் நிறைவுக்கு வந்தது. இந்த போட்டியில் மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணியானது 7 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி இந்த தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தி உள்ளது. இந்த போட்டியின் முதல் நாள் 31 ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்ட நிலையில் முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக முடிவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து 2வது நாள் மற்றும் 3வது நாள் ஆகியவையும் மழை காரணமாக கைவிடப்பட்டது. ஆனால் எஞ்சியுள்ள 2 நாட்களில் இந்த போட்டியின் முடிவு கிடைக்காது என்று பலரும் நினைத்திருப்பார்கள். ஆனால் அந்த நிலையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அப்படியே மாற்றியது. அதன்படி முதலில் விளையாடிய வங்கதேச அணி 233 ரன்களை மட்டும் குவிக்க தங்களது முதல் இன்னிங்ஸில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி 34.4 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 285 ரன்கள் குவித்தது. பின்னர் 2வது இன்னிங்ஸில் சிறப்பாக பந்து வீசிய இந்திய அணி வங்கதேச அணியை 146 ரன்களுக்கு சுருட்டியது. இதன் காரணமாக 94 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்திய அணியானது 3 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி கோட்டை எட்டியது. இந்த நிலையில் இந்த போட்டியின் போது அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய வீரர் ராகுல் 43 பந்துகளில் 7 பவுண்டரி 2 சிக்ஸர் என 68 ரன்கள் குவித்து அசத்தினார். இந்த நிலையில் அவரது அதிரடியான இந்த ஆட்டம் குறித்து பேசியிருந்த ராகுல், தொடக்கத்திலிருந்தே எங்களுக்கு தெளிவான திட்டம் வழங்கப்பட்டது. மழை காரணமாக 2 நாட்களை இழந்து விட்டதால் மீதமுள்ள நேரத்தில் என்ன செய்ய முடியும் என்பது குறித்து தெளிவான திட்டம் எங்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் வெற்றியை நோக்கி மட்டுமே செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டது. இந்த போட்டியில் முதலில் நாங்கள் ஆரம்பத்திலேயே 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தாலும் விக்கெட் விழுவதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து அதிரடியாக விளையாட வேண்டும் என்று ரோஹித் சர்மா எங்களுக்கு தெளிவான திட்டத்தை கூறியிருந்தார். அதன் காரணமாகவே நான் களமிறங்கியதில் இருந்து அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்க்க முடிந்தது என ராகுல் கூறியது குறிப்பிடத்தக்கது.